ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுவிக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படியான கிருபை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படி பாதத்தில் அமர்ந்து நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் வாழும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்வு ஏதோ ஒரு சாதாரண வாழ்வாய் இருக்கக்கூடாது என்பதை தேவன் நம்முடைய வாழ்வை சுற்றிலுமாய் கூட வேலி அடைத்து பாதுகாத்து வசனம் சொல்லுகிறது போல் அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் என்று அநேக சோதனைகளையும் கசப்புகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் நம் சரீரத்தின் பலவீனங்களையும் உடையவர்களாக இருந்தும் தேவக்கரம் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் சொல்கின்ற வார்த்தைதான் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். சிறையிருப்பிலிருந்து திரும்பிய யூதர்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார். அது இந்த அதிகாரத்தின் முதல் 4 முதல் 9 வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் என்பது தானாய் நமக்கு கிடைத்து விடுவதில்லை. மாறாக 8 வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அநியாயத்தை தேவன் விரும்புவதில்லை. நியாயத்தை கை கொள்ளும்படி தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். எனவே அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று வாக்கு படித்திருக்கிற ஆண்டவர்தான் இந்த ஆசீர்வாதத்தின் ஆதாரமாய் என்று விளங்கிக் கொள்ளக்கூடும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களின் விளைவுகள் தான் ஆசீர்வாதங்களாகவோ அல்லது சாபங்களாகவோ மாறுகிறது. நீதியை நம்ம நடப்பிக்கின்ற நமக்கு அது ஒருவேளை துன்பத்தை கொடுத்தாலும் இழப்புகளை கொடுத்தாலும் அதன் முடிவு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களின் மூலமாக அடுத்தவர்கள் மூலமாய் நாம் அறியப்படுகிறோம் என்பதையும் நம்முடைய நீதிக்கு தக்கதாக உண்மைக்கு தக்கதாக கிடைக்கின்ற பரிசே இந்த ஆசீர்வாதம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாடுகள் ஒருவேளை தொடர்ச்சியாக இருக்கும், அவமானங்கள் இருக்கும். ஆனாலும் இவை எல்லாம் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்ற வசனத்தில நாம் சுற்றிலும் சூழப்பட்டவர்களாய் அநேகரால் நாம் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுகிற மக்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை அந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு மற்ற ஆத்துமா இடிந்து விழும் நகரத்தை போன்று இருக்கின்றது, அல்லது இடிபாடுகளுக்கு நடுவே உள்ள ஒரு வீட்டை போல் இருக்கிறது என்பதையும், அது ஆண்டவருடைய கிருபையினால் வாழுகின்ற ஒரு வசிப்பிடமாக மாறுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்ம நெருக்கி வருகின்ற எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் துணிந்து நின்று ஜெயிக்கிற நாம் தேவ பலத்தால வாழ்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவரை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய நீதியின் நிமித்தமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பேன் என்றும் தேவன் வாக்கு பண்ணுகிறார். சில நேரங்களில் நாம் உடைக்கப்படுகின்ற பொழுது அவருடைய ஆறுதல்கள் நம்மை வெகுவாய் தேற்றுகிறதா இருக்கிறது. ஆனாலும் நமக்கு சோர்வுகளோ பலவீனங்களோ ஏற்படுகின்ற பொழுது எந்த அளவுகோலினால் தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அளக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வேதனையான ஆபத்தான ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான உறுதிமொழியையும் ஆண்டவர் கொடுக்கிற வசனங்கள் 4 முதல் 9 வரை வாசிக்கின்ற பொழுது அது நமக்கு விளங்கக்கூடும். ஒருவேளை மன வலிமையை இழந்து இருக்கலாம், அல்லது உடல் வலிமையை இழந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய ஆறுதல்கள் நம்மை பலப்படுத்தும் என்பதை மறந்து விடாதிருங்கள். தாவீதும் அதைத்தான் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று. மனிதனுடைய வாக்குறுதி என்பது சில நேரங்களில் அது நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆனால் கடவுளுடைய வாக்குறுதி என்பது
அது மீண்டும் நம்மை கட்டி எழுப்பி நம்மை புதுப்பித்து நம்மை போஷித்து நமக்கு திரும்பவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதான அந்த வாக்குறுதியை நாம் அடைவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதனாலும் ஈடு செய்ய முடியாத அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒருபொழுதும் இழந்து போகவே மாட்டோம். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அநேக பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நாம் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். துன்பமே இல்லாமல் நாம் மீட்கப்படுவோம், நாம் ஆற்றப்படுவோம், தேற்றப்படுவோம் என்பதை அவர் ஒருபொழுது நமக்கு வாக்களிக்கவில்லை. நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சிதைக்கும்படியாக எழும்பினாலும் தேவனுடைய கரம் நம்மை நடத்துகிறது என்பதும் தேவ பலன் நமக்கு உண்டாகிறது என்பதையும் நம்மை பார்க்கிற அநேகர் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தை தான் இப்பொழுது நாம் தியானித்தோம். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு நேரிடுகிற பிரச்சனைகளுக்கு நேராய் இதை நாம் வைத்து செபிப்போம். இந்த வாக்குறுதியை நாம் அறிக்கை செய்வோம். இந்த மாதம் நமக்கு செழிப்பான ஒரு மாதமாய், நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவர் உறுதிப்படுத்துகிற ஒரு மாதமாய் நமக்கு அமையட்டும். நம்முடைய தேவைகளும் நம்முடைய நோக்கங்களும் ஆண்டவருடைய நீதியையும் உத்தம வழியையும் பின்பற்றுகிறதாக இருக்கட்டும். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றினீரே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றினீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு அப்படி சமூகத்தில் வருகிறோம். அப்பா, எங்களுக்கு நேரிட்ட சோதனைகள், பலவீனங்கள், வியாதிகள், இழப்புகள், கண்ணீரான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வர கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு பலன் கொடுத்தீர். ஒருவேளை எங்களுடைய இருதயம் தவிக்கின்ற பொழுதெல்லாம், என்னுடைய சிந்தனைகள் ஆண்டவரே வேதனைக்குள்ளாய் காணப்படுகின்ற பொழுதெல்லாம், தேவனுடைய வார்த்தையினாலே எங்களோடு நீர் பேசுகிறவராயிருக்கிறீர். எங்களை சுற்றிலுமாய் எங்களுக்கு எழும்பி நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் அநேகரால் அறியப்பட்டவர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தி எங்களை பாதுகாப்போடு வாழச் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த நம்பிக்கைதான் இன்றைக்கும் உடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கவும், ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே நாங்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கவும் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்முடைய மாறாத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் எங்களுடைய தேவைகள் மத்தியில் நீர் போதுமானவராகிரும். எங்கள் பலவீனத்தின் மத்தியில் நீர் போதுமானவராயிரும். எங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரமாயிரும். ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் மூலமாய் நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய்
எங்களை நீர் மாற்றும். எங்களுடைய நீதிக்கு தக்கதாக, உண்மைக்கு தக்கதாக நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அநேகருக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் ஆதாரமாய் காணப்படட்டும். எங்கள் வாழ்வை ஆண்டவரே உம்மை சுற்றி, உம்மை சார்ந்து, உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த மாதத்துல நாங்கள் அதிசயங்களை காணும்படி, திருப்தி அடையும்படி, பாதுகாக்கப்படும்படி, ஜீவனோடும் கிருபையோடும் உமக்கு நன்றி செலுத்தும்படி ஒரு மாதமாய் எங்களுக்கு நீர் மாற்றித்தாரும். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.